Hi dear students. நிறைய பேர் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ்க்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணி டவுட் கேட்குறீங்க. வெரி குட். ஒரு சில பேர் கால் பண்ணியும் டவுட்ஸ் கேட்குறீங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்தி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமே என்னென்னா அட் த எண்ட் ஆஃப் திஸ் செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் அந்த கிளாரிட்டியை ரொம்ப தெளிவுபடுத்த போகிற ஒரு கொஷினாக இது இருக்க போகுது. இப்போது ஒரு கொஷின் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கொஷின் வந்து இதான் அந்த ஆத்தர் வந்து இந்த கொஷினை செட் பண்ணுறது ஒரு சில டீச்சிங்கில் ஒரு டெக்னிக் இருக்குது. ஆத்தர் நம்மளுக்கு டீச் பண்ணுறாரு. நான் மட்டும் டீச் பண்ணல, உங்களுக்கு ஆத்தர் டீச் பண்ணுறாரு. எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டால் இவனுக்கு இந்த டாப்பிக்கை பற்றி ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும்ன்றதை யோசிச்சிருக்காரு. நான் ரசிச்சிருக்கேன். இந்த கொஷின் இவர் ஏன் உருவாக்கியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். இந்த சம்மு முடிக்கும் போது நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னு ஒரு செட்டு, அதில் 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. 0 1 2 3. அது 0 எலமெண்ட்ஸ். 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்னு ஒரு ரிலேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சாரி, அதுவும் ஏ இதுவும் ஏவா? வெயிட். கன்ஸ்ட்ரக்ட் ரிலேஷன். எஸ், ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க கொஷினில். ரெண்டுத்தையும் ஏன்னு கொடுக்க தேவையில்லை. நம்ம இதுக்கு ஆறுன்னு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஆறுன்னு ஒரு ரிலேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆறுலையோ மினிமமான எலமெண்ட் இருக்கணும், மேக்ஸிமமான எலமெண்ட் இருக்கணும், அப்படிலாம் எந்த விதமான கண்டிஷன்ஸும் கொடுக்கல. வி நோ நீட் டு வரி அபவுட் தட். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 8 ரிலேஷன்ஸை உருவாக்க போகிறோம். கொஷினை வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வேறு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 1.12. ரெஃபர் தி புக். ஓகே, எக்ஸாம்பிள் 1.12. எக்ஸாம்பிள் 1.12 கொஷின் அதில் இருக்க மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒன்றா மட்டும் இருக்கணும். ஒன்று ரிஃப்ளெக்சிவாக மட்டும் இருக்கணும், சிமெட்ரிக்காக மட்டும் இருக்கணும், டிரான்சிட்டிவாக மட்டும் இருக்கணும். அது ஒரு 3 கேஸ். அப்புறம் 2 கரெக்ட் ஆகணும். சிமெட்ரிக் ரிஃப்ளெக்சிவ் இல்லை சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் இல்லை ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் 2 மட்டும் கரெக்ட் ஆகணும். ஸோ ஏற்கனவே ஒன்று சொன்ன ஒன்றுமே இல்லை. இது ஒரு 3, இது ஒரு 3, 6. அப்புறம் 3மே இருக்கிற மாதிரி, அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கிற மாதிரி நீங்களாக ஒரு எக்ஸாம்பிள்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது நாட் சிமெட்ரிக், ரைட், not reflexive, not reflexive, not symmetric, okay, and not transitive. Okay, not transitive. ஸோ 3மாவே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? 3மே இருக்கக்கூடாது. அப்போது ஆறுன்ற ரிலேஷன் எப்படி இருக்கலாம்? ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம், 0,0, 1,1, 2,2, 3,3 இந்த 4 எலமெண்ட்டையுமே அதில் போட தேவையில்லை. இல்லை ஏதாவது ஒன்று கூட நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆன்சர் இருக்குது. நான் வேணா சும்மா அடிக்கணும் 2,2 மட்டும் போட்டுறேன். 0,0, 1,1, 3,3 போடலை. அப்போது இது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துலேயே இது வந்து ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு ஆகிடும். ஓகே, அடுத்து என்ன செஞ்சிடறேன், 2,3 ஒன்று போட்டுடுறேன். பட் ஐ won't write that 3,2. அதை எழுதாமல் விட்டுறேன். This element will make you to fail the symmetric property. அது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை விட்டுடும். அதுக்கப்புறம் இப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்சிட்டிவாக ஆகிடும் இது. அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருவோம்னா 3,0 அப்படின்னு ஒரு எலமெண்ட் சேர்க்குறேன். ஸோ 2,3, 3,0 அதை சேர்த்துட்டேன். அப்போ 2,0 இது உள்ளார இருந்தே ஆகணும். 2,0 இது உள்ளார இருந்தே ஆகணும். அதை எழுதாமல் விட்டுருவேன். Okay, so this relation is not reflexive because there is no 0,0, 1,1, 3,3, and this is not symmetric because 2,3 is there but 3,2 is not there. Okay, this is not transitive because 2,3 and starting with 3,0 is there and 2,0 has to be there but it's not there. So this is not reflexive, not symmetric, not transitive. இதே ஆன்சர் தான் நீங்கள் எக்ஸாமில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்சர்ஸையும் கொடுக்கலாம். ஸோ வில் மூவ் டு தி செகண்ட் ஆப்ஷன். இப்போது நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் சிமெட்ரிக், நாட் சிமெட்ரிக், அண்ட் தென் transitive.
transitive. ஓகே, ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாது, ஆனால் டிரான்சிட்டிவாக மட்டும் இருக்கணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீங்களாகவே ஒரு ஆன்சர் க்ரியேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஆன்சர் கூட டேலி ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிஃப்ளெக்சிவாக இருக்கக்கூடாது. நான் எதையுமே சேர்க்கல. 0,0, 1,1, 2,2, 3,3 இது எதையுமே போடாமலே விட்டுறேன். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன், ரிஃப்ளெக்சிவ் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போது இதில் 2,3 மட்டும் நான் இதில் போட்டுறேன். எஸ், 2,3 மட்டும் நான் போட்டுறேன். 2,3 இருக்குது, பட் 3,2 அதில் இல்லை. அப்போ நாட் சிமெட்ரிக். 2,3 இல்லை, 3ல ஸ்டார்ட் பண்ணுற எலமெண்ட்டே இல்லை. ஐ நோ நீட் டு செக் திஸ் டிரான்சிட்டிவ். அதனால் இதை டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். டெஃபினேஷன் கிளாரிட்டி இருக்கணும். இது டிரான்சிட்டிவ். நான் இந்த டைமில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். த ரிலேஷன் விச் ஹேஸ் சிங்கிள் எலமெண்ட் வில் ஆல்வேஸ் பி டிரான்சிட்டிவ். ஞாபகம் இருக்கா? எந்த ஒரு ரிலேஷனில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கோ அதை நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லலாம்ல. இதுக்கு வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணலாமா? 2,3 எழுதிடுறேன், 3,0 எழுதிடுறேன். 2,3, 3,0 and 2,0. This is not reflexive, this is not symmetric because 2,3 is there but 3,2 is not there. அதுக்கப்புறம் பாருங்க 2,3 3ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி, அப்புறம் 2,0 அது உள்ளார இருக்கு. this is transitive. அப்புறம் 3,0 0ல ஸ்டார்ட் பண்ற எலிமெண்டே இல்ல. 2,0 0ல ஸ்டார்ட் பண்ற எலிமெண்டே இல்ல. so this is also transitive but it does not satisfy the symmetric property and reflexive property. And this will be the best answer. The relation which has only one element will always be transitive. Okay, we shall move to the third option. Listen this third option. Not reflexive, right? Not reflexive but it has to be symmetric. அது சிமெட்ரிக்கா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் not transitive. டிரான்சிட்டிவா இருக்க கூடாது. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? நாட் ரிஃப்ளெக்சிவ் ஆகிறது ரொம்ப ஜாலியான வேலை தான். சிமெட்ரிக் ஆக்கணும்னா என்ன செய்யலாம்? அதில் 2,3 போட்டுறேன், 3,2 போட்டுறேன், 3,2 போட்டுறேன். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கும். சிமெட்ரிக்காக இருக்கணும். எஸ், இப்படி நிறுத்திடலாங்க. எஸ், 2,3 is there, 3,2 is there. It is symmetric. It is clearly not reflexive. Okay, 2,3 is there. 3ல ஸ்டார்ட் ஆகுற 3,2 இங்கே இருக்கு. அப்போ 2,2 இது உள்ளார இருக்கணும்ல. 2,2 இது உள்ளார இருக்கணும்ல. அப்போ 2,2 இது உள்ளார இல்லை. so it is not transitive, right? கரெக்டாக நான் சொல்கிறது. அப்போது இது மூணாவது ஆப்ஷன். அடுத்தது we shall move to the fourth option. fourth option என்ன சொல்லியிருக்காங்கன்னா not reflexive but it has to be symmetric-ஆ இருக்கணும். அடுத்தது டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். ஓகே, டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல கிளிக் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு சிமெட்ரிக்காக இருக்கணும். அதனால் நான் என்ன செஞ்சுறேன், 2,3ஐயும் போட்டுக்கிறேன், 3,2ஐயும் போட்டுக்கிறேன். இட் இஸ் சிமெட்ரிக். இதில் டிரான்சிட்டிவ் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் இந்த 2,2, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3,2, 2,3, 3,2. ஓகே, அப்போ 3 ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா 2,2 இஸ் தேர். இட் இஸ் டிரான்சிட்டிவ், இட் இஸ் சிமெட்ரிக். இதை திருப்பி போட்டால் இது வந்துருச்சுல, இது சிமெட்ரிக். வேறு ஏதாச்சும் ஃபெயில் ஆகுதான்னு கொஞ்சம் ரொம்ப கவனமாக யோசிச்சுக்கணும். 3,2, 2,2, 3,2 இஸ் தேர். 3,2 அதே தான். ஓகே, ஸோ இது வந்து சிமெட்ரிக், இது டிரான்சிட்டிவ், பட் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். வை இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்? பிகாஸ் 1,1, 0,0 and 3,3 are not there. Okay, அதுக்கப்புறம் we shall move to the fifth option. Fifth option என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்சிவா மட்டும்தான் இருக்கணும், ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், not symmetric.
ஓகே, நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ், நாட் டிரான்சிட்டிவ். ஓகே, ரிஃப்ளெக்சிவாக மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் இருந்துடணும். 0,0 இருக்கணும், 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும். ஸோ these will satisfy the reflexive property and it should not be symmetric. அப்போ நம்ம என்ன செஞ்சலாம், 2,3 நான் இது கூட போட்டுறேன். அப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சு, இப்போது நாட் சிமெட்ரிக் ஆகிடுச்சு. 3,2 அது உள்ளார போடக்கூடாது. இது வந்து டிரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னப்பா செய்யலாம், டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம், அதில் யோசிங்க. இப்படி எழுதிடுறேன். 3,0 போடுறேன். ஓகே, ப்ளீஸ் லிசன். 2,3 இருக்கு, இதில் 3,2 இல்லை, அதனால இது சிமெட்ரிக் இல்லை. 2,3 இருக்கு, 3,0 இருக்கு, அதுக்கப்புறம் 2,0 இது உள்ளார இருக்கணும். ஆமாம் தானே? அப்படி இருந்தால் தானே அதை டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ டிரான்சிட்டிவ் ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை டிரான்சிட்டிவ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது டிரான்சிட்டிவ் கிடையாது. ஓகேவா? இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 6. இல்லை நீங்கள் திங்க் பண்ணி வேறு ஆன்சர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ 6th ஆப்ஷன் வந்து இது வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், அதுக்கப்புறம் இட் ஷுட் நாட் பி டிரான்சிட்டிவ். ஓகே தானே? இது வந்து 3,2 இருந்துச்சுன்னா சிமெட்ரிக் ஆகிடும். அதுக்கப்புறம் 2,3 அண்டு 3,0 2,0 has to be there for the transitive. 2,0 is not there. இப்போ இதை பாருங்கள், ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அதில் வந்து 0,0 இருக்கணும், 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 கம்பல்சரியாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் அப்படின்னா இப்படியே விட்டாலே சிமெட்ரிக் தானே, அது இப்படியே விட்டாலே சிமெட்ரிக் தான். இப்போது நாட் டிரான்சிட்டிவாக இருக்கணும். நான் எழுதுகிறேன் 2,3 3,2 இப்படியே ஸ்டாப் பண்ணலாமா பாருங்க. இஸ் இட் சிமெட்ரிக்? எஸ். 2,3 3,2 இப்படி மாறி இருக்கிறதால இட் ஹேஸ் டு பி சிமெட்ரிக். அண்ட் இஃப் யூ கட் திஸ் 3 சிமெட்ரிக்காக இருக்கு. ஸோ இது டிரான்சிட்டிவாகவும் மாறிடும், டிரான்சிட்டிவாக ஆகக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம், 2,3 3,0 ஸோ ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் யோசிக்கணுமே, இதை டிரான்சிட்டிவாக ஆகக்கூடாது. என்ன செய்யலாம், 2,3 3,2 இது இல்லைனாலே வந்து நம்மளுக்கு இது சிமெட்ரிக் தான். ஆனால் நாட் டிரான்சிட்டிவாக மாற்றணும் இல்லையா, நாட் டிரான்சிட்டிவ். 4 5 6 ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். இது வந்து 7th ஆப்ஷன். அப்படியே பெண்டிங்கில் இருக்கட்டும். இது 6th ஆப்ஷன் தான். இது 6th ஆப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதை நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஸோ ரிஃப்ளெக்சிவ் 6th ஆப்ஷன், நாட் சிமெட்ரிக், அதுக்கப்புறம் டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வரலாம். இது 2ஆக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, இதில் பாரு 0,0 1,1 2,2 3,3 இப்படி இருந்ததுன்னா அது ரிஃப்ளெக்சிவ்ல, இது இருந்ததுன்னா ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம்னா 2,3 மட்டும் இதில் போட்டுடலாம், 3,2 நம்ம இதில் போட தேவையில்ல.
போடலனாலே இது நாட் சிமெட்ரிக் ஆகிடும். அதுக்கப்புறம் இது கிளியர்லி டிரான்சிட்டிவ் தான், ஏன்னா 2,3 இருக்குது, 3ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 3,3 இருக்குது. இந்த லாஸ்ட் 3ஐயும் இந்த ஃபர்ஸ்ட் 3ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? இப்போ பாருங்கள் 2,3 இருக்குது, 3,3 இருக்குது, இது ரெண்டுமே கட் ஆகிடுச்சுன்னா 2,3 அது இங்கே இருக்குது. ஓகேவா? சாட்டிஸ்ஃபை பண்ணும் இது எல்லாமே. 2,2 இருக்குது, 2ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 2,3, இது ரெண்டுமே கட் ஆகிடுச்சுன்னா 2,3 இஸ் தேர். ஸோ இது டிரான்சிட்டிவாக தான் இருக்கும், இது டிரான்சிட்டிவ். ஸோ நான் இன்னும் ஒரு ஆப்ஷன், இது 6th ஆப்ஷன், இது 7th ஆப்ஷன் அண்ட் ஐ வில் மூவ் டு தி 8th ஆப்ஷன். இது மூணுமாவே இருக்கணும், அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும், ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும் அண்டு டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஆர்ன்ற செட்டில் வந்து 0,0 இருக்கணும், 1,1 இருக்கணும், 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும். இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ், இது சிமெட்ரிக் தான், ஏன்னா A,Bயும் இல்லை, B,Aவும் இல்லை, அதனால் நான் தேடலை. A,B இல்லை, B,C இல்லை, A,Cயை நான் தேடலை. ஸோ இது வந்து மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் வாட் இஸ் திஸ்? இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறது? இது டிரான்சிட்டிவாக மட்டும் இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யலாம்? பட் சிமெட்ரிக்காக இருக்கணும். யோசிக்கலாமா? ரெண்டு மூணு எலமெண்ட் சேர்க்குறாங்க, கவனிங்களா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது யோசிக்கிறதுக்கு. 2,3, 3,2. இதே மாதிரி இன்னொன்று சேர்த்துக்கிறேன், இது ரொம்ப நேரம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். 2,1. இப்போ நான் வந்து இதை மாதிரி இருக்கட்டுமே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இதை தலைகீழ மாற்றி போட்டால் இது வந்துச்சு, இதை தலைகீழ மாற்றி போட்டால் இது வந்துச்சு, இது வந்து சிமெட்ரிக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து டிரான்சிட்டிவான்னு முதல்ல செக் பண்ணுவோம். இது இது டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடாதுன்னா பாருங்கள் 2,3 அதை எடுத்து எழுதிக்கிறேன். 3ல் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாத்தையும் எழுதுவோம். 3,2 ஒன்று இருக்குது, 3,3 ஒன்று இருக்குது. ஓகே, 2,2 இருக்குது, 2,3 இருக்குது. அப்போ இது டிரான்சிட்டிவாக ஆகிடுச்சு. ஓகே, டிரான்சிட்டிவாக ஆகக்கூடாது. சரி, 3,2 எடுத்துக்கிறேன். 3,2. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. 3,2 2ல் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் எழுதுங்களேன். 2,1. ஓகே, 2,1. அதுக்கப்புறம் 2ல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து வேற ஒன்று தோ இருக்குது. 2,3. 2ல் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் என்னது? 3,2 எடுத்து எழுதிட்டோம். 2ல் ஸ்டார்ட் ஆகுது 2,1, 2,3, 2,2. 2,2. இப்போ செக் பண்ணி பாருங்கள். 3,1 அது உள்ளார இருக்கணும், இருக்கா பாருங்கள்? இல்லை. 3,1 இல்லை. 3,3 இருக்கா பாருங்க? இருக்கு. 3,2 இருக்கா பாருங்க? இருக்கு, அதுவே இருக்கு. அப்போ இதில் ஃபெயில் ஆகுறது என்னதுன்னா 3,1 அதுக்குள்ளார இல்லை. ஓ, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கண்டிஷனை கொஞ்சம் தனியாக கவனமாக இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா போட்டுடுறீங்க. இதே மாதிரி 2 பேரை சேர்க்குறீங்க, 2,3, 3,1. அதே மாதிரியே இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் 1,2. இதே மாதிரியே நீங்கள் 1,3, 3,1 இதை சேர்த்தாலும் ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் திரும்ப அதில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள், நான் சொன்னதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விஷயத்தில் இது ஒன்று தான் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மிச்சத்தை எல்லாத்துக்கும் நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ டெஃபினேஷனில் நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும். வில் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.